இங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சர் கிளாஸ்க்கு வந்ததும் உங்களுக்கு 5 நாள் லீவ் இருக்கு, அது எதுக்குன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் பொங்கல்னால தான் லீவுன்னு ஹாப்பியா சொல்றாங்க. அப்புறம் டீச்சர் போர்ட்ல ஹாப்பி பொங்கல் டிராயிங் வரைஞ்சிட்டு நம்ம எதுக்காக பொங்கல் கொண்டாடுறோம்னு எல்லார்கிட்டையும் இங்கிலீஷ்ல கேக்குறாங்க. ஒரு பொண்ணு எழுந்து இது தமிழர்கள் கொண்டாடுற பண்டிகை, இதை தை மாதம் கொண்டாடுவோம், அந்த நேரம் தான் அரிசி கோதுமை மஞ்சள் கரும்பு எல்லாம் அறுவடை பண்ணுவாங்கன்னு இங்கிலீஷ்ல சொல்றா. டீச்சரும் வெரி குட்னு சொல்லிட்டு வேற யாருக்கும் எதுவும் தெரியுமான்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு பையன் எழுந்து தை திருநாளாம் தமிழர் திருநாள், தமிழர்களின் திருநாளாம் பொங்கல். இத்திருநாள் தமிழர்களால் கொண்டாடப்படும் திருவிழாவாகும். இத்திருநாள் போகி பண்டிகை, பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் ஆகிய 4 நாட்களாக கொண்டாடப்படுகிறதுன்னு தமிழ்ல சொல்றான். இதை கேட்ட டீச்சர் எதுவுமே சொல்லாம அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் டீச்சர் கிட்ட இது தமிழர் திருநாள், நம்ம பாரம்பரிய முறைப்படி கொண்டாடலனாலும் வாழ்த்து சொல்றதையாச்சும் தமிழ்ல சொல்வோமான்னு கேக்குறான். இதை கேட்ட டீச்சர் இவன் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு கையில சாக் பீஸ் எடுத்து போர்ட்ல எழுதுறாங்க. அப்ப ஸ்கூல் பெல் அடிச்சதும் டீச்சர் அவங்க எல்லார்கிட்டையும் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்றாங்க. அவங்க போர்ட்லயும் ஹாப்பி பொங்கல் எழுதியிருந்ததை தமிழ்ல மாத்தி எழுதியிருக்காங்க. இதை பார்த்த அந்த குட்டி பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான்.